On behalf of Serve Now Sri Lanka, it is my privilege to welcome you to participate in this united service. This service is made up of several video clips recorded at home on mobile phones by individuals from different churches island wide. It is my prayer that this service will be a giant step towards the formation of an interdenominational and international service of the body of Christ. Let's worship the Lord and glorify His name. நமக்கொரு பாலகன் பிறந்தார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேலிருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஸ்தோத்திரம் 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 ஏசப்பா.
என்றும் மாறாத பரிசுத்தமுள்ள தந்தையே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பிதாவே. இன்று தேவனே சுவாமி நடத்தப்படுகிற இந்த ஆராதனைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் தேவனே சுவாமி. உம்முடைய நாமத்தினால் 2 3 பேர்கள் எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியில் நீர் இருப்பேன் என்று சொன்னீரப்பா. நீர் வாக்கு மாறாத தேவனாக இருக்கிறீர் சுவாமி. நீர் எப்பொழுதும் ஐயா சுவாமி இந்த ஆராதனையின் மத்தியிலே தேவனே உம்முடைய பிரசன்னம் உம்முடைய வழிநடத்தல் இருப்பதற்காக உமக்கு நன்றி சுவாமி. நீர் தூரத்துக்கு கிட்டிய தேவனாக இருக்கிறீர் சுவாமி. இந்த உலகம் எங்கும் ஐயா எந்தெந்த இடங்களில் ஐயா எந்தெந்த வீட்டுக்குள் இருந்து கத்தாவே மக்கள் இந்த ஆராதனையிலே கலந்து கொள்ளுகிறார்களோ சுவாமி, ஒவ்வொரு மக்களையும் ஐயா நீங்கள் ஆசீர்வதிங்க அப்பா சுவாமி. யார் யார் தேவனே என்னென்ன நோக்கத்தோடு என்னென்ன தேவையோடு என்னென்ன பிரச்சனையோடு தேவனே இந்த ஆராதனையில கலந்து கொண்டிருந்தாலும் சுவாமி, அவர்களுடைய எல்லா தேவைகளை சந்தித்து பிரச்சனைகளை தீர்த்து கத்தாவே சுவாமி அவர்களை ஆசீர்வதிங்க கத்தாவே. இந்த ஆராதனையை தேவனே நடத்துகிற போதகருக்காகவும் மக்கு நன்றி. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சுவாமி. நீரே வழி நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க சுவாமி. இந்த ஆராதனை ஆரம்பத்திலே இருந்து கடைசி மட்டும் பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய வழி நடத்தல் இருக்கட்டும் சுவாமி. இந்த ஆராதனையின் போது உம்மை ஸ்தோத்திரித்து துதித்து உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் தேவனே நல்ல பலன் கொடுக்கிற வாழ்க்கையாக மாற கிருபை கொடுத்தரும். ஒரு சாட்சியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க கிருபைகளை கொடுத்தல வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் தகப்பனே. ஆமென். வாசிக்கப்பட வேண்டிய திருமறை பாடம் லூக்கா 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் தொடக்கம் 15ஆம் வசனம் வரை. தாவீதின் வழிமரபினரான யோசேப்பும் தமக்கு மன ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலிலேயாவில் உள்ள நாசரேத்து ஊரிலிருந்து யூதேயாவில் உள்ள பெத்லகேம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றனர். மரியா கருவிட்டிருந்தார். அவர்கள் அங்கு இருந்த பொழுது மரியாவுக்கு போர்க்காலம் வந்தது.
அவர்கள் தம் தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவன தொட்டியில் கிடத்தினர். அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்களில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்களுக்கிடையே காவல் காத்துக் கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்றபோது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தியிருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து, உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது. வானதூதர் அவர்களை விட்டு விண்ணகம் சென்ற பின்பு இடையர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வாருங்கள், நாம் பெத்லஹேமுக்கு போய் ஆண்டவர் நமக்கு அறிவித்திருக்கிற இந்த நிகழ்ச்சியை பார்ப்போம் என்று சொல்லிக்கொண்டு. இது கடவுளின் திருவார்த்தை. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவ மைந்தனார், சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவ மைந்தனார், இங்கு அங்கமுற்ற பசு தொட்டிலில் படுத்திருக்கிறார், இங்கு அங்கமுற்ற பசு தொட்டிலில் படுத்திருக்கிறார். குளிரும் பனியும் கொட்டினிலே, கோமகனும் தொட்டினிலே, ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ, ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. முன்பு அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, முன்பு அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, இங்கு மோட்சம் விட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணையிலே, இங்கு மோட்சம் விட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணையிலே. இவ்வளவாய் அன்பு வைத்த எம்பெருமானை, இவ்வளவாய் அன்பு வைத்த எம்பெருமானை, நாம் எண்ணமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே, நாம் எண்ணமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே. குளிரும் பனியும் கொட்டினிலே, கோமகனும் தொட்டினிலே, ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ, ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலானே, தூங்கு தூங்கு பாலானே, தூங்கு தூங்கு பாலானே, தூங்கு தூங்கு பாலானே. வாசிக்கப்பட வேண்டிய வேதப்பாடம் லூக்கா 1ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம் தொடங்கி 55ஆம் வசனம் வரை.
ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்றார். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்களை செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சு நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருகுடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வெளியோரை அரியணை நின்று தூக்கி எறிகிறார். தாழ்நிலையோரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையால் அனுப்புகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழிமரபினரையும் ஒன்றொன்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். இது கடவுளின் திருவார்த்தை. உங்களுக்கு நத்தார் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். 2021ஆம் ஆண்டு 2020ஐ விட சற்று சிறப்பாக இருக்கும் என்பது எனது நம்பிக்கை. உலகம் முழுவதும் வாழும் நம் அனைவருக்கும் இந்த ஆண்டு மிகவும் கடினமான ஆண்டாகும். உறுதியற்ற தன்மை மற்றும் ஏராளமான சிரமங்களுக்கு மத்தியில் இந்த ஆண்டு பயணித்தோம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் எனது ஆசீர்வாதங்களை சேர்க்க விரும்புகின்றேன். இந்த நேரத்தில் கடவுளின் அன்பு மற்றும் அருள் உங்களுடன் இருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். குறிப்பாக இந்த ஆண்டு முழுவதும் நாங்கள் அனுபவித்த மற்றும் அனுபவித்ததைப் போல இன்றைய செய்தியில் நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட கன்னி மரியா மீது கவனம் செலுத்துகிறோம். தேவனுடைய குமாரனை தன் உடலில் சுமந்து செல்வது என்று நினைத்து பார்க்க முடியாத ஒரு முக்கியமான மற்றும் தீவிரமான பணி அவளுக்கு வழங்கப்பட்டது. இது எங்கள் இறைவன் மற்றும் மீட்பர். அதேபோல் அவளுடைய இறைவன் மற்றும் மீட்பர் அதுதான் இயேசு. மரியாளிடம் இருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பல படிப்பினைகள் உள்ளன. குறிப்பாக அவர் மட்டுமே அவளை தேர்ந்தெடுத்தாள் என்ற செய்தியை பெற்றபோது அவள் நடந்து கொண்ட விதத்திலிருந்து நாம் பல பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். குறிப்பாக தேவ தூதரிடமிருந்து செய்தியை பெற்றபோது அவள் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட்டாள் என்று அவளுக்கு தெரிவிக்கிறார். இந்த நேரத்தில் கப்ரியேல் என்ற ஒரு தேவதை மரியாளிடம் வந்து என்ன நடக்கப் போகிறது என்று அவளிடம் சொன்னார். அல்லது இந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்டால் நாங்கள் அதை ஆறுதல் படுத்துகிறோம். ஆனால் மரியா தேவதையை எவ்வாறு பெற்றார் என்பதையும் செய்தியை பெற்றபோது அவள் அதை எவ்வாறு எடுத்துக்கொண்டார் என்பதையும் பார்ப்பது சுவாரஸ்யமானது. அதனால் ஆறுதலடைவதற்கு பதிலாக அவள் கிளர்ந்தெழுந்தாள். 29வது வசனம் அவள் வார்த்தைகளால் மிகவும் வருத்தப்பட்டதாகவும் இது என்ன வகையான வணக்கம் என்று ஆச்சரியப்பட்டதாகவும் கூறுகிறது. தேவதூதன் மரியாவை நோக்கி, பயப்படாதே, ஏனென்றால் நீங்கள் கடவுளின் அருள் பெற்றீர்கள். உங்களுக்கு ஒரு மகன் பிறப்பான். நீங்கள் ஒரு மகனை பெற்றெடுப்பீர்கள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவீர். அவர் மிக உயர்ந்த கடவுளின் மகன் என்று கூறினார். கர்த்தர் அவனுடைய தகப்பனாகிய தாவீதின் சிம்மாசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் என்றென்றும் யாக்கோபின் வம்சத்தை ஆளுவார். அவருடைய ராஜ்யம் ஒருபோதும் முடிவடையாது. ஏர்லின் கர்ம உந்து உலகிற்கு நீங்கள் மாற்றப்பட்டீர்கள் என்று ஒரு நொடி கற்பனை செய்து பாருங்கள். மரியாவும் கொஞ்சம் குழப்பமடைந்தாள். அந்த நேரத்தில் அவள் திருமணமாகாததால் 34வது வசனத்தில் இன்னும் கன்னியாக இருக்கும் எனக்கு இது எப்படி நடக்கும்? ஆகையால் பிறக்கப்படுபவர் பரிசுத்தர் என்று எடுத்துக்கொள்கிறார். அவள் கடவுளின் மகன் என்று கூறப்படுகிறது. பார், உன் உறவினர் எலிசபெத் தனது வயதான காலத்தில் ஒரு மகனுடன் கர்ப்பமாக இருக்கிறார். அவளுக்கு இப்போது 6 மாதங்கள். இங்குள்ள தேவதூதருக்கு மரியாவின் பதில் இன்று நமக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. நாம் அவளுடைய செய்கையில் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். மேலும் கடவுளுக்கு அடிபணியும் இந்த குணத்தை நம் வாழ்வில் சேர்க்க வேண்டும்.
மரியா அவனை நோக்கி, நான் கர்த்தருடைய வேலைக்காரி, உம்முடைய வார்த்தையின்படி அது எனக்கு செய்யப்படட்டும். மரியாளின் இந்த வார்த்தைகளை உச்சரிக்கும் நேரத்தில் அவள் மிகவும் பொறுப்பானவனாகவும் கவனமுள்ளவனாகவும் இருந்தாள் என்றும், இந்த சத்தியத்தை நிறைவேற்றுவதில் தன்னை சுற்றியுள்ள நிலையற்ற தன்மையை பற்றி அவளுக்கு கொஞ்சம் உணர்வு இருந்ததாகவும் நான் உணர்கிறேன். இந்த செய்தியால் அவளுடைய வாழ்நாள் முழுவதும் தலைகீழாக மாறியது. பெண்கள் மிகவும் சாதகமாகவும் மன்னிக்கத்தக்கவர்களாகவும் இல்லாத ஒரு கலாச்சாரத்தில் அவர்கள் வாழ்ந்தார்கள். திருமணமாகாத ஒரு பெண்ணின் வயதுக்கு இது குறிப்பாக உண்மை. அதே நேரத்தில் கடவுளின் இந்த செய்தி அவளுக்கு உண்மை. மேலும் இந்த சம்பவத்தால் அவரது முழு நட்பேருக்கும் களங்கள் ஏற்பட்டுள்ளது. ஆனால் அது எப்படியோ நடக்கிறது. ஆனால் அதே சமயம் கடவுள் அவளுக்குள் செய்கிற வேலையை மற்றவர்கள் எப்படி பார்க்கிறார்கள்? இந்த உலகில் எத்தனை பெண்கள் இருந்தாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசுவின் பிறப்புக்காக பரிசுத்தவானை தேர்ந்தெடுத்து ஒரு பெரிய பாக்கியம் மற்றும் ஆசீர்வாதம். இந்த புனிதமான மற்றும் மிக முக்கியமான செயல்பாட்டிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே பெண் அவர். அடுத்ததாக வரும் பெரும்பான்மையுடைய ஒருவித உறுதியற்ற தன்மையும் சோதனையும் வருவதை இப்போது காண்கிறோம். அது அவளுடைய ஆத்மாவுக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. அதே சமயம் இயேசுவின் துயர மரணத்தை தன் கண்களால் பார்க்க நேர்ந்துள்ளது. அவள் ஆத்மாவின் வழியாக ஒரு வாள் துளைக்கப்பட்டதைப் போல அவள் பின்னர் வலியை உணர்ந்தாள். 1.5 விதியை பெற்ற அந்த நிலையான தருணத்தின் விளைவுகள் காரணமாக நிச்சயமற்ற எதிர்காலத்தின் ஸ்திரத்தன்மையையும் அவள் உணர்ந்தாள். அதையே நாம் அனுபவிக்க வேண்டும். நாம் கிறிஸ்துவை பின்பற்றும் போது வெவ்வேறு மக்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் என்பது எங்களுக்கு தெரியாது. நாம் இயேசுவை நம்பும்போது அவர் நம்மில் வாழ்கிறார், இயேசு நம்மில் வாழ்கிறார், அதற்கு விசுவாசமாக செயல்படுகிறார் என்ற உண்மையை எல்லோரும் புரிந்து கொள்ளவில்லை. பலர் அதை உணரவில்லை. எனவே வரும் துன்புறுத்தல் ஒவ்வொரு மட்டத்திலும் இருக்கிறது. இதன் விளைவாக உலகின் பல்வேறு பகுதிகளில் வாழும் சமூக தாக்கங்கள் மற்றும் குடும்ப பொறுத்து அந்த கலாச்சாரங்களின்படி சில நிகழ்வுகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. நாம் ஜோசப்பை பார்த்தால் இந்த சூழ்நிலையின் காரணமாக அவர் மரியாவை இரகசியமாக விவாகரத்து செய்ய முடிவு செய்தார். அவர் அவளை சங்கடப்படுத்த விரும்பாத ஒரு பாத்திரம் என்பதால் தான். கடவுள் தலையிட்டு பிரச்சனையை தீர்ப்பார். மரியாவுக்கு இதெல்லாம் தெரியாது. ஆனால் என்ன நடந்தாலும் கடவுளின் விருப்பத்திற்கு தன் வாழ்க்கையை சமர்ப்பிக்க வேண்டுமா அல்லது கடவுளின் திட்டத்திற்கு அடிபணிய வேண்டுமா என்பதை அவள் தீர்மானிக்க வேண்டும் என்று அவள் உறுதியாக நம்பினார். கடவுளுடைய திட்டத்திற்கும் நம் வாழ்க்கையை சமர்ப்பிக்கலாமா என்று தீர்மானிக்கும் குழப்பத்தை இன்று நாமும் எதிர்கொள்கிறோம். அதற்கு செலுத்த வேண்டிய விலை என்ன? பின் விளைவுகளை பொருட்படுத்தாமல் என்ன விளைவுகள் இருந்தாலும் கடவுளுக்கு மட்டும் நாம் கீழ்ப்படுகிறோமா? இன்று நான் உங்களுக்கு சவால் விடுக்க விரும்புகிறேன். மரியாளின் நம்பிக்கையும் அவள் வைத்திருந்த நம்பிக்கையும் அவளுடைய இருதயமும் உங்களிடம் இருக்கிறதா? கடவுளை கீழ்ப்பணிந்து கிறிஸ்துவை நம் வாழ்வில் கொண்டு வருவதற்காக நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு கீழ்ப்படிவதற்கும் கிறிஸ்துவை தாங்குவதற்கும் அவருடைய சத்தியத்தை உலகுக்கு முன்வைப்பதற்கும் மரியா ஒரு ஆன்மீக மற்றும் புனித வழியில் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதாவது ஒரு மனிதனாக இயேசுவை கொண்டு வருவதும் அதற்காக அவர் சிறப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். மரியாளைப் போலவே நாம் இயேசுவை நம் வாழ்வில் தாங்க வேண்டும். அவருடைய வாழ்க்கை, மரணம், உயிர்த்தெழுதல் ஆகியவற்றை அறிந்து கொள்ள வேண்டும். அவரை அறிந்து கொள்ள வேண்டும். மேலும் அவர் நம்மில் அவருடைய நறுமணத்தை தாங்க வேண்டுமென்றால் ஒருவித அடிப்பணியச் செய்து நம்மை நிரூபிக்க வேண்டும். இந்த முக்கியமான வாய்ப்பை நாம் அதிகம் பயன்படுத்த வேண்டுமானால் நாமும் அதற்கான விலையை செலுத்த வேண்டியிருக்கும். அந்த கட்டணம் மிகவும் கடினமாக இருக்கும். இதன் விளைவாக எங்கள் எதிர்கால சவால்கள் மரியாவின் சவால்களைப் போலவே ஆபத்தானதாகவும் அறியப்பட்டதாகவும் இருக்கலாம். பின்னர் மரியாவை நினைவில் கொள்வோம். அவளுடைய அர்ப்பணிப்பு, கடவுள் மீதுள்ள நம்பிக்கை, அவளுடைய சுய தியாகம், மனத்தாழ்மை கொண்ட இதயம் எல்லாமே கர்த்தருடைய சித்தனைப்படி நடக்கிறது
என்ற மனப்பான்மை அவருடைய விருப்பப்படி அல்ல. கடவுள் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார்களா? மரியாவிடம் இருந்த எண்ணங்கள், அணுகுமுறைகள், சமர்ப்பிப்புகள் மற்றும் சுய ஏற்பாடுகளின் தன்மை உங்களுக்கு இருக்க வேண்டும். அதற்காக கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஹரிராரோ ஹரிராரோ கண்ணுறங்கு நீ ஹரிராரோ ஹரிராரோ தேவன் பிள்ளை நீ ஹரிராரோ ஹரிராரோ கண்ணுறங்கு நீ ஹரிராரோ ஹரிராரோ தேவன் பிள்ளை நீ உலகத்தில் நன்மைகள் கொடுக்க வந்தவர் நீ உயிர்களை காத்திட பிறந்து வந்தவர் நீ உலகத்தில் நன்மைகள் கொடுக்க வந்தவர் நீ உயிர்களை காத்திட பிறந்து வந்தவர் நீ ஹரிராரோ ஹரிராரோ கண்ணுறங்கு நீ ஹரிராரோ ஹரிராரோ தேவன் பிள்ளை நீ அன்பின் உருவாய் எந்தன் கருவில் குழந்தையாக நீ பிறக்க தாயின் நிலையை உயர்த்தி வைத்தவர் நீதான் கண்ணே உந்தன் சிரிப்பில் என்னை கவர எந்தன் விரலை நீ பிடிக்க தாயின் வாழ்க்கை சொர்க்கம் என்பதை புரிய வைத்தாயே விண்ணுலகையும் மண்ணுலகையும் ஒன்று சேர்க்க மனிதனாக பிறந்த இறைவன் நீ. அன்பு என்றால் என்னவென்று சொல்ல வந்தவர் நீ. உலகத்தில் நன்மைகள் கொடுக்க வந்தவர் நீ. உயிர்களை காத்திட பிறந்து வந்தவர் நீ. ஹரிராரோ ஹரிராரோ கண்ணுறங்கு நீ ஹரிராரோ ஹரிராரோ தேவன் பிள்ளை நீ ஹரிராரோ ஹரிராரோ கண்ணுறங்கு நீ ஹரிராரோ ஹரிராரோ தேவன் பிள்ளை நீ. அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான கால வேலைக்காய் மக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, விஷயமாய் நம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, கோவிட்-19 மூலமாய் பாதிக்கப்பட்ட எல்லா மக்களுக்காக நான் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, சுகம் தருகிற ஆண்டவர் நீங்கள் சுவாமி. ஆண்டவரே, விடுதலை தருகிற ஆண்டவர் நீங்கள் சுவாமி. இந்த நாள் விசேஷமாய் சுவாமி, உலகம் முழுவதும் ஆண்டவரே, இந்த கோவிட்-19 மூலமாய் பாதிக்கப்பட்டிருக்க ஒவ்வொரு நாடுகளுக்காய், ஒவ்வொரு மக்களுக்காய், ஒவ்வொரு இனத்துக்காய் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே,
வைத்தியசாலை இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு ஆண்டவரே சுகம் அடைய வேண்டுமாக நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உடைய பரிபூர்ண சுகத்தை பிள்ளை கொடுங்கள் சுவாமி. ஒரு சீக்கிரமாய் வீடுகளுக்கு செல்ல கர்த்தர் கிருபை செய்யுங்க சுவாமி. அப்பா அந்த COVID-19 மூலமாய் அநேக வீடுகளிலே சுவாமி, குடும்பங்களிலே சுவாமி, பொருளாதாரத்திலே பாதிக்கப்பட்டிருக்க ஒவ்வொரு மக்களுக்காக நான் ஜெபிக்கிறோம் சுவாமி. வேலை இழந்து தவிக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் வியாபாரத்திலே ஆண்டவரே வீழ்ச்சி இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்ததாமே இவர்களை தாங்கி நடத்துங்க ஆண்டவரே. புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்க வேண்டுமாக நான் ஜெபிக்கிறோம். வியாபாரங்கள் ஆஸ்வதிக்கப்பட வேண்டுமாக நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அரசாங்கமானது சுவாமி இப்படிப்பட்ட பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மக்களுடைய தேவைகளையும் சந்திக்கத்தக்கதாக ஆண்டவரே அந்த ஒவ்வொரு அரசாங்கம் ஆண்டவரே சரியான தீர்மானங்கள் எடுக்கத்தக்கதாக ஆண்டவரே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சரியான உதவிகள் போய் சேரத்தக்கதாக ஆண்டவரே நீங்கள் கிருபை செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த நாட்டில் விஷயமாய் ஆண்டவரே வைத்தியசாலையிலே வேலை செய்கிற ஒவ்வொரு வைத்தியர்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு தாதிமார்களுக்காக நான் ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா தன்னுடைய நேரங்களை பார்க்காமல் ஆண்டவரே அவர்கள் செய்கிற அந்த அர்ப்பணிப்புள்ள ஊழியத்துக்காக அர்ப்பணிப்புள்ள சேவைக்காக ஆண்டவரே நன்றி சுவாமி. அப்பா அந்த வைத்திய ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்களே அந்த குடும்பங்களை தாங்கள் சுவாமி. அந்த குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அதே போன்று சுவாமி இந்த COVID-19 மூலமாக ஆண்டவரே பாதுகாப்பிலே ஈடுபட்டிருக்கிறதான ஒவ்வொரு பாதுகாப்பு உத்தியோகஸ்தர்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நன்றி சுவாமி. ஆண்டவரே நம்முடைய தேசங்கள் நம்முடைய நாடுகள் ஆண்டவரே இந்த கொள்ளை நோயிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டுமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த கொள்ளை நோயிலிருந்து விடுவிக்கக்கூடிய ஒரே ஆண்டவர் நீர் மாத்திரம்தான் சுவாமி. நீரே வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த சர்வ வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறீர் சுவாமி. இப்பொழுதும் ஆண்டவரே நாமத்தை கொண்டு வல்லமை நாமத்தை கொண்டு ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா நம்முடைய நாடுகள் இருக்கிறதானது கொள்ளை நோயானது அகண்டு போகும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படியா ஆண்டவரே நம்முடைய நாடுகள் ஆண்டவரே செழிக்க வேண்டும், நம்முடைய தேசங்கள் செழிக்க வேண்டும் ஆண்டவரே. அப்பா மீண்டுமா இழந்து போன வியாபாரங்கள் இழந்து போன தொழில் வாய்ப்புகள் மீண்டும் கட்டப்பட வேண்டுமாக ஜெபிக்கிறோம். அப்பா நம்முடைய நாடுகளை ஆசீர்வதிங்கள். அப்பா நம்ம எல்லா நாடுகளையும் ஆசீர்வதிங்கள் ஆண்டவரே. மீண்டுமாய் கட்டப்பட வேண்டும். அப்பா ஆசீர்வதிக்கிறவர் நீர் ஆண்டவரே. உம்மாலாண்டி ஆசீர்வாதம் இல்லை, உம்மாலாண்டி சுகம் இல்லை ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறவர் நீர் உடைய பிள்ளைகளை நேசிக்கிற ஆண்டவராய் இருக்கிறபடியினாலே இதோ நம்முடைய தேசங்களை நம்முடைய நாடுகளை உடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒரு விடுதலை உண்டாகட்டும், ஒரு சமாதானம் உண்டாகட்டும் என்று கூட கர்த்தாவே ஒவ்வொரு மக்களையும் ஒவ்வொரு நாடுகளையும் கர்த்தாவே உடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து சுவாமி ஒரு ஜெயமுள்ள நாடாய் மாற அந்த ஆசீர்வாதம் உள்ள நாடாய் மாற கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமாக. நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலும் தேவனுடைய மகா அன்பினாலும் பரிசுத்தாவி ஐக்கியத்தினாலும் சமாதானத்தினாலும் இன்றும் என்றும் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென்.